ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்று தமிழக முதல்வர் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததால் மிகப்பெரிய அதிருப்தி உள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியின் போது சோறு போடும் கடவுள்களுக்கு, குறிப்பாக என்ன சொல்கிறார் என்றால், சோறு போடும் கடவுள் விவசாயிகள் அவர்களுக்கு 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதற்கு மேல் இருக்கின்ற பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் நாங்கள் அத்தனை விவசாயிகளுக்கும், பெரிய விவசாயி சிறிய விவசாயி என்று பாராமல் அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இந்த சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர், அதாவது 50,000 வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு 50,000 ரூபாயும், 60,000 வாங்கியிருக்கின்ற விவசாயிகளுக்கு 40,000 ரூபாயும், அதே போல் 70,000 வாங்கியிருக்கின்ற விவசாயிகளுக்கு 30,000 ரூபாயும், 80,000 வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு 20,000 ரூபாயும், 90,000 வாங்கியிருக்கின்ற விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், 1,00,000 வாங்கியிருக்கின்ற விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார்கள். இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஏமாற்றம். ஏன் என்று கேட்டால், அவர்கள் காரணம் சொல்வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் ரிசர்வ் பேங்கிற்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன் என்று கேட்டால், அரசாங்கம் எங்களுக்கு தேவையான பயிர்க்கடனை வங்கியில் செலுத்தினால் விவசாயிகளுக்கு அப்படியே அவர்கள் வங்கியில் செலுத்தி விடுவார்கள். விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியாகிவிடும். ஆனால் அதை மறைத்து அங்கிருக்கின்ற அதிகாரிகள் தமிழக முதல்வர் புதிதாக இருப்பதால் அவருக்கு பல்வேறு காரணங்களை கூறி அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை, வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அவர் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகின்றது. ஏன் என்று கேட்டால், நாங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. அரசாங்கம் தான் அவசரப்பட்டு இந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நிதி நிலைமை இல்லை என்றால் கூட குறுகிய கால கடனை நீண்ட கால கடனாகவும், நீண்ட கால கடனை மத்திய கால கடனாக ஆக்கினாலே போதுமானது. ஆகவே நாங்கள் விவசாயிகள், நாங்கள் மின்சாரத்திற்கு இலவசம் கேட்கவில்லை, பயிர்க்கடனை கேட்கவில்லை. நாங்கள் MS சாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரை அமல்படுத்தினாலே விவசாயிகள் நன்றாக இருப்பார்கள். கடந்த 20 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. இதுவரை MS சாமிநாதன் பரிந்துரை கமிட்டியை அமல்படுத்தவில்லை மத்திய அரசு, மாநில அரசு. நாங்கள் விவசாயிகள் யாருமே நாங்கள் ஒரு ஆடம்பரத்திற்காக நாங்கள் கடன் வாங்குவதில்லை. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கின்ற விவசாயிகளுக்காக நாங்கள் அள்ளு பகல் பாராமல் உணவளிக்கின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் உணவை உற்பத்தி செய்கின்றோம். இரவு 12 மணிக்கு மின்சாரம் வருகிறது. அப்பொழுது கூட போய் நாங்கள் காட்டில் வந்து நீர் பாய்ச்சுகிறோம். பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் ஆளாகப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது மத்திய அரசு 2-3 தினங்கள், 2 வாரங்களுக்கு முன்பாக மூட்டைக்கு 300 முதல் 500 வரை உர விலை ஏற்றி விட்டார்கள். பூச்சிக்கொல்லியினுடைய விலை உயர்ந்து விட்டது. இடுபொருளின் விலை அனைத்தும் ஏறிவிட்டது. ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு 1990 முதல் இதுவரை எந்த விதமான விலையேற்றம் இல்லை. அப்படியே தான் இருக்கின்றார்கள். பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள். பல விவசாயிகள் ஊரை விட்டே காலி செய்து விட்டார்கள். இன்னும் 50% கிராமத்தில் இருக்கிறவர்கள், 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் கிராமத்தில் இருக்கிறார்கள். அவரும் இன்னும் கொஞ்ச காலத்தில் கிராமங்கள் அழியும் சூழ்நிலையில் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த கடன் தள்ளுபடி இல்லை என்றால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். எனவே உடனடியாக இந்த செய்தியின் வாயிலாக ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்கள் வாயிலாக நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது தமிழக முதல்வரை, தயவு செய்து இந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்கள். இல்லை என்றால் இந்த கடன் தள்ளுபடி என்று அறிவிப்பு வரும் வரை எங்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெறும். இன்று நடைபெற்ற விவசாயிகளுடைய குறைதீர்க்கும் கூட்டத்தை அனைத்து விவசாயிகளும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிவிட்டோம். இதை எங்களுடைய கடுமையான பதிவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதாவது நீங்க வெளியே விவசாய கடன் தள்ளுபடி, ஆமாம், பயிர்க்கடனுக்காக தள்ளுபடி. கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.